வணக்கம் சோழ நண்பர்களே. சனிப்பெயர்ச்சி பலன்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனியானவர் மீன ராசியில் அடுத்த 2 வருட காலங்களுக்கு சஞ்சாரம் செய்துட்டு வரும். இந்த பஞ்சாங்க டிஃப்ரென்ஸ் வேரியேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். போன தடவை திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறாங்க அதில் பார்த்துக்கோங்க. ஏன்னா திரும்ப அதே விஷயங்களை சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை அவாய்ட் பண்ணிக்கணும். பட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க சேனல் பேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு சனியானவர் அடுத்த 2 வருடங்களுக்கு மீன ராசியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாக மீன ராசியில் சனியுடைய சஞ்சாரம் என்பது பொதுவான நிலைகளில் அது சலிப்பு தட்டக்கூடியதாகவும் மந்தமானதாகவும் இருக்கும். பொதுவாகவே சனி என்பது மந்த புத்தியுடையது தான். பட் மீன ராசியில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த காலகட்டங்கள் சலிப்பையும் வெறுப்பையும் அதிகம் கொண்டு வரும். அதனால தான் பொதுவான வாழ்க்கையில் ஆல்ரெடி 1 வருட காலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்களாக இருந்து என்னதான் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அடுத்த நிலைகளுக்கு மாறி வந்தாலும் கூட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிற மாதிரி திரும்ப வெறுப்பும் சலிப்பும் ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்குள்ளேயும் நுழைஞ்சிருது. அதை அவாய்ட் பண்ணுற முடியறதில்ல, ஒதுக்கவும் முடியறதில்ல. ஏதோ மற்ற கிரகங்களுடைய நிலைகளாலும் பலத்தாலும் தான் என்னதான் வாழ்க்கை சலிப்பு தட்டக்கூடியதாக இருந்தாலும் சில ஆட்டப்பாட்டம் கொண்டாட்டங்களையும் அங்கங்கே பார்த்துக்கிட்டு வரும். ஒருவேளை அதுவும் கை கொடுக்கல அப்படின்னா டோட்டலாகவே எல்லாமே டம்ப் ஆகிடும். ஸோ மற்ற கிரகங்களுடைய நிலைகள் உண்மையிலே ஓரளவுக்கு எல்லாமே கை கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்குது. அதுலேயும் இந்த 2026 குரு பேச்சு இருக்குது. இந்த குரு உச்சகதியும் அடைகிறாங்க. இங்கே சனியும் குருவும் நவபஞ்சம யோகத்தில் செயல்பட்டு வருவாங்க. இந்த யோகத்தினால சனியினுடைய இந்த மாதிரியான மந்த நிலைகள், சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் சரியாகும். அதனால தான் 2026 வருடம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை சொல்ல முடியுது. அதுலேயும் 2026 பிற்பகுதிகளும் சனியினுடைய 2027 முற்பகுதிகளும் சாதகமான நிலைகளில் வேலை செய்யும். அதுலேயும் 2026 வருடம் ஆரம்ப காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ இதுவும் ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அதனால் அந்த 2025 இருந்த மாதிரியான டிப்ரெஷன், டென்ஷன், பயம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்காது. அது சனினால் அந்த தொந்தரவுகள் அப்படிங்கிற பெருமளவில் பாதிக்கப்படாது. அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி மிச்சம் இருக்கக்கூடிய 2 வருட காலங்கள் அப்படிங்கிறது சனியினால் பாதிப்புகள் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்குது. இதனால் எல்லா ராசிகளுக்குமே இந்த சனியினுடைய நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்காவது சாதகமான நிலைகளாக வேலை செஞ்சுட்டு இருக்கும். சுருக்கமாக சொன்னால் சனியை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 வருட காலங்கள் கண்டிப்பு அப்படிங்கிறது இருக்கும், தண்டிப்பு அப்படிங்கிறது இருக்காது. அதனால் இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான பயிற்சி அப்படின்னு பொதுவான வகையில் எடுத்துக்கலாம். இயற்கை சார்ந்த விஷயங்களில் சனியினால் மழை வளம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் 2025 ரொம்பவுமே பாதிக்கப்பட்டது. அதெல்லாமே இந்த வருடங்களில் ஓரளவுக்கு எல்லாமே சால்வ் ஆகி நல்ல விஷயங்களை எட்டு பிடிக்கும். லாகரி வஸ்துக்களுடைய புழக்கங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சுப விரயங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் பொதுவாக எல்லாருக்கும் அதிகரிக்கும். அது அனாவசிய செலவுகள் போய் அத்தியாவசியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் அரசாங்க ரீதியாகவோ உலக பொருளாதார ரீதியாகவோ உண்டாகும். சுப காரியங்களில் இந்த திருமண தடைகள் என்பது அகலும். இதெல்லாம் தனக்கெல்லாம் இனிமேல் திருமணமே நடக்காது அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண தோஷம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதற்கான பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஏதோ ஒரு வகையில் நன்மைகளை சேர்க்கும். அப்புறம் இந்த சொத்து சுகங்கள், இந்த அசட் ரீதியான விஷயங்களும் கல்வி ரீதியான விஷயங்களும் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அது ஃப்யூச்சரில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலைகளில் அந்த மாற்றங்களானது ஏற்படும். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பொதுவான வகையிலேயே நல்ல விஷயங்களையே சொல்ல முடியுது. பட் சனியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பொறுமை தான் பெருமை சேர்க்கும். அதனால் நிதானமாக படிப்படியாக நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்றாக வந்து சேரும். இனி அடுத்தது உங்களுடைய ராசி மற்றும் லக்னங்களுக்கு இது என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான சாதக பாதகமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசி ரீதியாகவும் பொருந்தும், லக்ன ரீதியாகவும் முழுமையாக பொருந்தும். இனி மேற்கொண்டு உங்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசி மற்றும் மகர லக்னம்
மகரத்தை பொறுத்த வரைக்கும் சனியானவர் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாங்க. தவிர மகரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி லக்னாதிபதியும் சனி தான். அதனால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனியினுடைய மாற்றம் அப்படிங்கிறது இருவேறு நிலைகளில் வேலை செய்யும். அதாவது ராசி லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது மறைவாக கருதப்படும். பட் அதுவே கிரகாதிபத்திய வகையில் பார்க்கும்போது சனியானவர் 3ஆம் இடத்தில் இருக்க சிறப்பான நிலையாக பார்க்கப்படும். சனியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே 3ஆம் இடத்துல யோக பலன்களை கொடுப்பாங்க. ஆக இங்கே சனியை பொறுத்த வரைக்கும் மகரத்திற்கு இருவேறு நிலைகளில் பலன்களை கொடுத்துக்கிட்டு, ஒரு பக்கம் மறைவு ஸ்தானத்தால் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களை அதிகம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும், தளிப்பு தட்டக்கூடிய விஷயங்களை அது கொடுக்கும். ஆனாலும் அதனால் பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. சனியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு யோக பலத்தோடு தான் செயல்படுறதுனால அதனால் பாதிப்புகள் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. மகரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் 7.5 சனி அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. ஸோ இதனால் வரைக்கும் ஏகப்பட்ட போராட்டங்களை அவங்க பார்த்துக்கிட்டு வர்றாங்க. ரொம்ப 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 மகர ராசி மகர லக்னக்காரங்க மந்தமான மைண்ட் செட்டுக்கு போயிருப்பாங்க. ஒரு சாத்வீக குணம் படைத்தவங்களாக மாறி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பற்றற்ற நிலை, ஒரு ஞானிகள் போல் எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதே இருக்காது. ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வந்தாலும் அதில் பெருசாக அவங்களுக்கு மகிழ்ச்சி ஆரவாரம் அப்படிங்கிறது இருக்கா. சும்மா கடமைக்காக பேருக்கா இல்லைன்னுட்டு வருவாங்க. ஒரு துக்ககரமான காரியம் நடந்துட்டாலும் கூட வாழ்க்கை என்பது இதுதான், இதெல்லாம் கடந்து போகும் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிம்பிளாக அமைதியாக இருக்க ஆரம்பிக்கும். இதுவே அவங்களுடைய பழக்கமாக. பொதுவாக மகர ராசிக்கு இது கூட பிறந்த குணம்னு சொல்லலாம். அவங்க இயற்கையாகவே ரொம்ப பெரிய விஷயங்களும் அலட்டிக்கவும் மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய விஷயங்களுக்கும் சோர்ந்து போகவும் மாட்டாங்க. ரொம்பவும் ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையை அணுகக்கூடிய திறன் மகரத்திற்கு எப்போவுமே இருக்கும். அது கூட பிறந்த குணமாகவே அவங்களுக்கு இருக்கும். அது இந்த 7.5 சனி காலத்தில் இந்த குணமானது அவங்களுக்கு முழுக்க முழுக்க கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். நார்மலாக மகர ராசிக்காரங்களை பார்த்தாலே போதும், ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக இருக்கிறது மாதிரி தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய மைண்டானது ஒரு வெறுமையை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது 7.5 சனி அப்படிங்கிறத க்ராஸ் பண்ணிட்டாங்க, அது நல்ல விஷயம்தான். பெருசாக 7.5 சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் இங்கே ராசி அதிபதி மறைவு பெறாங்க. பட் அதே நேரம் உங்களுடைய ராசி அதிபதிக்கு 3ஆம் இடத்திற்கும் குருவனுடைய பார்வை அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் கிடைக்க ஆரம்பிச்சோம். இந்த காம்பினேஷன்லாம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உண்டாக்கும். நீண்ட நாள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும். மேலே இந்த 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே அவங்களுடைய வாழ்க்கை நிலையில் அவங்கவுங்க வயது நிலைக்கு ஏற்ப ஒரு அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது பெரிய குறையாக்கப்பட்டிருக்கும். அதனாலேயே அவங்க மற்றவங்க கிட்ட சுமூகமான பழக்க வழக்கங்கள் இல்லாமல் வச்சுருப்பாங்க. தன்னுடைய லட்சியத்தையோ அல்லது தான் விரும்பியவற்றையோ அவங்க இழந்ததுனால அல்லது கிடைக்காததுனால மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விஷயங்கள் மனசில் ஒரு நீண்ட நாள் ஆசைகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருக்கும். இதை பற்றி நான் என்னெல்லாம் கனவு கண்டுட்டு இருந்தேன், இவங்களை பற்றி நான் என்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்படி ஆகிருக்கே, இவங்க இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சதற்கு எதிர்மாறாக பல விஷயங்களை தொடர்ந்து பல வருடங்களாக இவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த நிலைகள் எல்லாமே இனி உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். உண்மையை சொல்லணும்னா முடிஞ்சிருச்சு. கதம் அப்படிங்கிறது தான் நிஜம். முடிஞ்சு போன விஷயங்கள் பழையது, அதுவே மாற ஆரம்பிக்குமா, திரும்ப சரியாகுமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்த காலகட்டங்களில் அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் துளிர் விட ஆரம்பிக்கும். உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆதரவாக ஒரு விஷயம் வந்து சேரும். அதனால் உங்களுடைய நீண்ட ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சனியினுடைய மாற்றத்தால் ஏற்படும். ஆனால் மகராசிக்காரங்க செய்ய வேண்டியது உங்களுடைய முயற்சிக்கு விடாமல் இருக்கணும். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம். 3ஆம் இடத்துல சனி இருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுடைய மனமானது எதையாச்சும் ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் வெக்ஸ் ஆகிடுவாங்க. இந்த இருவேறு தன்மைகள் இரட்டைத்தன்மையிலேயே வேலை செஞ்சுக்கிட்டு செய்யலாம் வேண்டாம்
ஆகும் ஆகாது ஆகும் ஆகாதுன்னு அவங்க மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இரட்டைத்தன்மையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு ஆகுதோ ஆகலையோ நம்மளோட முயற்சியை மட்டும் என்றைக்கு விட்டுடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சியை கைவிட்டாங்கன்னா ஒன்றும் நடக்காது. ஏன்னா சனி வேலை செய்கிறதே உங்களுடைய 3ஆம் இடத்துல தான். அப்போ உங்களுடைய முயற்சி இருந்தால் தான் அங்கே காரியம் நடக்கும். முயற்சி இல்லை அப்படின்னா காரியம் நடக்காது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் மைண்ட் வந்து ரொம்ப வெக்ஸாக இருக்கும். குறிப்பாக இந்த மத்திய வயதில் இருக்கக்கூடிய 30 வயதை கிராஸ் பண்ணி வந்தவங்களாம் வாழ்க்கையில் ரொம்பவுமே போராட்டங்களை பார்த்து வந்திருப்பாங்க. நீ எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்க. அவங்களுக்கு இயல்பாகவே எதையும் ட்ரை பண்ணும் அப்படிங்கிறது தோணாது. காலமே மாறி இருந்தாலும் கூட அவங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது மாறாது. அதனால் காலம் நல்லா இருக்கும், ஆனால் அவங்க சும்மா உட்காந்துருவாங்க. அப்புறம் பின்னாடி கடைசியில் காலம் வீணாக போச்சு அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். அதனால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் இழந்தாலும் அது எல்லாத்தையும் விட்டுடுங்க, அது எல்லாத்தையும் மறந்துடுங்க. இனி உங்களுடைய வாழ்க்கைக்கு இனி என்ன தேவை அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். அதை நோக்கி பயணம் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய மெமரியை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. புதுசாக ஒரு வாழ்க்கை உருவாகி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. மகரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது அந்த மைண்ட் செட் தான் தேவை. அது உங்களால் கரெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிலையை இந்த சனியினுடைய மாற்றம் சிறப்பான நிலைகளுக்கு கொண்டுட்டு போகும். தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்படாதீங்க, அகலக்கால் வைக்காதீங்க. மற்றபடி சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம். குறிப்பாக இந்த பொருளாதார நிலை சார்ந்த விஷயங்கள், அதாவது தொழில், வேலை, உத்தியோகமாக இந்த கடன் சார்ந்த விஷயங்களை இறங்காதீங்க. போட்டி மனப்பான்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும். பட் அதெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய நிலைகளாக தான் இருக்கும். புதிய போட்டிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற விஷயங்களை மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டம். வேலை பளு அப்படிங்கிறது கூடுதலாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் ஒரு விஷயத்தை விட்டுட்டு இன்னொரு விஷயத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எதையும் ட்ரை பண்ணாதீங்க. இல்லைன்னா புதுசாக வேறு ஒன்று முழுசாக கிடைச்சதுக்கப்புறம் வேணாலும் மாறுங்க. பாதியிலே விட்டுட்டு எதையும் மாற வேண்டாம். அதே போல் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்படித்தான். எல்லாமே ஒரு அளவான நிலைகளில் தான் இருக்குது. இது சார்ந்த விஷயங்களும் மகர ராசிக்காரங்க நல்லா ஆலோசித்து செயல்பட்டுக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மகரத்தை பொறுத்த வரைக்கும் அது இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதை மாற்றிட்டா அங்கே போய் நல்லா செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இன்னொரு இடம் போனாலும் இருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஆலோசித்து செயல்பட்டுக்காங்க. பொருளாதார நிலைகள் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகளாக இருந்துட்டு வந்தது. இருந்தாலும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இந்த சனியினுடைய மாற்றத்துக்கு பிறகும் அந்த நிலைகள் தொடர்ச்சியாக இருக்கும். பொருள் வரவுகள் கண்டிப்பாக இருக்குது. பொருள் வரவுகளுக்கு ஏற்றபடி செலவுகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ரொம்ப பெருசாக ஸ்ட்ரகிள் எல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மருத்துவ ரீதியான தொந்தரவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய நிலை இருக்கும். கொஞ்சம் மந்தமாக இருக்கும், பட் சமாளிச்சுக்கலாம். குடும்ப வாழ்க்கை ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் இந்த விஷயங்களை பார்க்கலாம். சில நேரங்களில் அனுசரித்து வருவாங்க, சில நேரங்களில் கடுப்பேற்றுவாங்க. குறிப்பாக இது உடன்பிறப்புகள் வகையில் அதிகமாக இருக்கும். இதெல்லாமே சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து அனுசரித்து போய்க்கிங்க. சின்ன சின்ன சங்கடங்களை பெருசுபடுத்திக்காதீங்க. திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் ஓரளவுக்கு எல்லாமே சுமூகமான விஷயங்களாக பார்க்கலாம். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் மகர ராசி, மகர லக்னக்காரங்களுக்கு சிறப்பான வகையிலேயே அமையும் சொல்லலாம். காதல் திருமணங்கள் கூட கைகூடுன்னு சொல்லலாம். மகரத்துக்கு இந்த திருமண யோகம் அப்படிங்கிறது சிறப்பான வகையில் கைகூடி வருது. ஸோ கால நேரத்தை சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளை பார்க்க முடியும். மாணவர்கள் சிறப்பான நிலைகளையே கொண்டுட்டு வருவாங்க. ஸ்டில் முன்னாடி சொன்ன மாதிரி தான் முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது. முயற்சி பெற்றாங்க அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த நிலையை கண்டிப்பாக அடையக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்கள் உண்டு. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் அளவான நிலைகளில் செயல்பட்டுருக்கு. இது சார்ந்த விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கிடைக்கப்பெற்றுட்டு வருவாங்க. இப்போ இந்த காலகட்டங்களில் நிறைய பேர் இந்த வீடு வாகன விஷயங்கள்லாம் புதுப்பிக்கக்கூடிய நிலைகளை பார்த்து வருவாங்க. இல்லைன்னா பழுது பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக பார்த்துக்கிட்டு வருவாங்க. புதிய மாற்றத்தையும் தோற்றத்தையும் அவங்க இது சார்ந்த விஷயங்களை கொண்டுட்டு வருவாங்க. சிலர்லாம் இந்த கைமாற்றல் போன்ற விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் கூட அவங்களுக்கு சாதகமான வகையிலே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்.
ஸோ ஓவராலாக இந்த சனியினுடைய மாற்றம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகளை தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களை இந்த காலகட்டங்களில் உங்களால் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.